வீட்ல ஏதாவது சொல்லியிருப்பாங்க. இப்போ நான் 11 மணி, 11:30 மணி வரைக்கும் லைவ் வரேன். முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா, 2 மணி, 3 மணி வரைக்கும்லாம் தெரியும். எம்ஆர்கே தம்பிக்கு தெரியும். 2 மணி வரைக்கும்லாம் போயிருக்கு லைவு. அப்படியெல்லாம் போய் எல்லாருமே நமக்கு சப்போர்ட்டிவா இருந்திருக்கீங்க. ஹேப்பியா இருந்திருக்கீங்க. அப்படிலாம் குடுக்குறாங்க அப்படின்னா, சரி பரவால்ல. ஒரு இன்ட்ரெஸ்ட் பையா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. வேற ஒண்ணும் இல்ல. அந்த மாரி ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும்ல. ஆ எஃப் ப்ரோ சொல்லியிருக்காரு. சாரி சிஸ்டர் கார்த்திக் ரேவதி சாங். எஃப் ப்ரோ நான் உள்ள போய் பார்த்தா தான் எனக்கு ஞாபகம் வரும். நான் என்ன பாட்டு போட்டேன்னு ஒரு சிலதெல்லாம் மறந்துடுறேன். சின்னஞ்சிறிய கிளி சின்னஞ்சிறி சின்னஞ்சிறிய கிளி பேசும். கண்ணங்கரிய குயில் கூவும். பறவை இனங்கள் துதிப்பாடும். பாவை எனக்கு துணையாகும். பழகும் விதம் புரியும். அன்பின் பாதை அங்கு தெரியும். வாழ்க்கை அங்கு மலரும். அக்கா உங்களுக்கு ஐடியா இருக்கா? க்ளூ எம்மாக்கே தம்பி கேட்டிருக்கீங்களா? எம்ஜிஆர் ஜெயலலிதா. யாருக்காவது ஐடியா வருதான்னு சொல்லுங்க. கார்த்திக் ரேவதி பாடல் ஒரு காதல் காதல் தேவதை அப்படி. ஆமாமா ஒரு காதல் தேவதை பூமியில் வந்தார். அந்த பாட்டா? பரவாயில்ல எஃப் ப்ரோ எடுத்துக்கிட்டோம். ஆனா ஒரு விஷயம், நம்மளது டவுன்லோட் பண்ணாலும் இந்த கடந்து போகலாம் எடுக்க முடியாது. எப்படி போட்டிருக்காங்கன்னு தெரியல. எந்த சேனல்னு தெரியல. பார்க்கணும். அதனால ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு எனக்கு தெரியல. தெரிந்த பாடல் தான் தம்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எமர்க்க தம்பி சொன்ன பாட்டு ரேவதியும் கார்த்திக் சார் நடிச்ச அந்த பாடல் வந்து டவுன்லோட் பண்ணி போட்டிருக்காங்கன்னு எஃப் ப்ரோ சொன்ன பாடல். அப்போது கூறுங்கள் திலகம் அம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெரிந்த பாடல் தான். அக்கா இன்னொரு வாட்டி படிக்கவா? சின்னஞ்சிறிய கிளி பேசும். கண்ணங்கரிய குயில் கூவும். பறவை இனங்கள் துதிப்பாடும். பாவை எனக்கு துணையாகும். பழகும் விதம் புரியும். அன்பின் பாதை அங்கு தெரியும். வாழ்க்கை அங்கு மலரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தொண்டையில சிக்கிக்கிச்சு தம்பி. குடுங்க அப்பா. வெக்ஸ் ரேப்பர் குடுங்க அக்காவுக்கு. கிச்சு கிச்சுவா வெக்ஸ் மிட்டாய் எடுத்து குடுங்க. அப்போது கூறுங்கள் திலகம் அம்மா. எனக்கு தெரியல உண்மையிலேயே. நீங்கள் போட்டிருக்கிற அதே வீடியோ அப்படியே போட்டிருக்காங்க. எஃப் ப்ரோ நான் கேட்கறது அதில கடந்து போகலாம்னு மேல ஒரு லெட்டர் வரும்ல, அதுவும் இருக்கா? என்னோட எல்லா வீடியோலயும் ஸ்பெஷலி நான் அந்த கடந்து போகலாம்னு போட்டுடுவேன். ஏன்னா, ஆடியோ மட்டும் தான் எடுக்க முடியும். வீடியோ எடுக்க முடியாது அவங்களால. ஏன்னா, என்னோட சேனல் தான் அவங்களுக்கு வரும். ஸோ, அதனால வீடியோ டவுன்லோட் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி ஆடியோ மட்டும் எடுத்துக்குவாங்க. எப்படி எடுத்தாங்கன்னு தெரியல. அத எடுக்கிறதுக்கு வழி இருக்கான்னு. விமலா தேவி சிஸ்டர் வாங்க. இனிய மாலை வணக்கம். 14த் லைக் டன் போட்டிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. காதலன்னா இன்னைக்கு இன்னும் காணோம். வணக்கம் சிஸ்டர். மதிய லஞ்ச் என்ன பண்ணீங்க? இன்னைக்கு வெஜ்ஜா, நான்வெஜ்ஜா அப்படின்னு சொல்லுங்க. எல்லோரும் சௌக்கியமா உங்களுக்கு வீட்ல அப்படின்னு சொல்லுங்க சிஸ்டர். வாங்க தொடர்ந்து பேசலாம். அது இல்லை சிஸ்டர். அது மட்டும் இல்ல. அப்ப அத எப்படி எடுத்தாங்கன்னு தெரியல ப்ரோ. நெறைய டெக்னிக் வந்துருச்சு இப்போ. பருவம் எனது பாடல். அக்கா சொல்லியிருக்காங்க. கரெக்ட்டா? பருவம் எனது பாடல்ன்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே. 2 பேரும் சொல்லியிருக்காங்க பாருங்க. ரேவதி சிஸ்டரும் சொல்லியிருக்காங்க. காதலன்னா பிஸி இன்னைக்கா? ஓகே, ஓகே சிஸ்டர். மகிழ்ச்சி. நீங்க சாப்பிட்டுட்டீங்களா? அருமை, அருமை திலகம் அம்மா. 2 பேருமே சொல்லியிருக்காங்க. வணக்கம் விமலா தேவி சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு திலகம் அக்கா. திலகம் சிஸ்டர் வணக்கம்னு சொல்லியிருக்காங்க விமலா தேவி சிஸ்டர். மகிழ்ச்சி எம்ஆர்கே தம்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அருமை ரேவதி சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைவரும் நலம். மகிழ்ச்சி. இது சொல்லும்போதே கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு. மகிழ்ச்சி. ரேவதி சிஸ்டர் அண்ட் திலகம் சிஸ்டர் 2 பேருக்குமே நான் வந்து கிஃப்ட் குடுத்துட்டேன். அனைவரும் நலமா இருக்கோம்னு போட்டிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அமைதியான பையன் வந்து சொல்லியிருக்காங்க. 1000ல் ஒருவன் படம், பருவம் எனது பாடல். அப்படியா? சூப்பர்ல. அதான் எம்ஜிஆர் சாரும், ஜெயலலிதா அம்மாவும் பாடினது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகிழ்ச்சி தங்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிக்க மகிழ்ச்சி அக்கா. கண்டுபிடிச்சு சொன்னது நீங்க. நான் இங்க இருக்கிறத தூக்கி அங்க வச்சிருக்கேன். அவ்வளோதான். எனக்கு அந்த பாடல் தெரியல. உடனே நான் ஏதாவது சொன்னா எம்ஆர்கே தம்பி வந்து கலாய்ப்பாப்படி. அதனால எதுவுமே அத பத்தி பேசல. பேசாம அமைதியா இருந்துக்கிறேன்க்கா. எனக்கு நிஜமா அந்த பாட்டு தெரியல அக்கா. 10 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க அழகா. அப்படியே கமெண்ட்ஸ் குடுங்க. சேனல் பிடிச்சிருந்ததுன்னா, நிச்சயமா ஹோம் பேஜ் போய் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன விதமான ஆக்டிவிட்டீஸ் நம்ம சேனல்ல போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.